வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிடெக்டிவ் நைட் ட்ரைலாஜிலேருந்து வந்த தேர்ட் பார்ட்டான இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற பாட்டோட ரிவ்யூ. இதுதான் இந்த ட்ரைலாஜியோட கடைசி பாட்டு. இதுக்கு முந்தின 2 பார்ட் பார்த்தா தான் இந்த பாட்டை பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பாட்டை சொல்ல போனால் இவங்க ஸ்டாண்ட் அலோனாகவே எடுத்திருக்காங்க. ஸோ எதுவுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் இல்லை. இந்த பாட் ஆக்சுவலாக லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு கோளாறான ஒரு இளைஞன் பண்ணக்கூடிய ஒரு தவறை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா டெஸி அப்படின்றத அந்த பையனோட பேரு. அவன் ஒரு பாராமெடிக்கல் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். தன்னோட அப்பாவோட கிரிமினல் பேக்ரவுண்ட் காரணமாக அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிருக்காது. அதனால கிடைச்ச வேலையான பாராமெடிக்கல் இதை பண்ணிட்டு இருப்பான். அந்த வேலையும் அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆல்சோ போலீஸ் கூட நெருங்கி ஒர்க் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இவனுக்கு இருக்கும். நிறைய இடங்கள்ல அவமானப்படுத்தப்படுறான். ஸோ ஒரு கட்டத்தில் நான் தாண்டா போலீஸ் அப்படின்ற மாதிரி அந்த சிட்டிக்குள்ள போய் அவன் போலீஸாவே மாறி நிறைய விஷயங்களை என்கவுண்டர் மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கொள்ளை அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் உதவுறான். ஸோ இவனோட தவறுகளை எப்படி ப்ரூஸ் வில்லிஸ் தடுத்து நிறுத்துறாரு அண்ட் எப்படி இவனை அழிக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரி ஒரு விரக்தியான இளைஞனின் கதை அப்படின்றது தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்டது வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். காக்கி சட்டையில தொடங்கி நம்ம நிறைய படங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த படமும் அதே மாதிரியான ஒரு சாயல்ல தான் இருக்கும். பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த படங்கள்லாம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோ நல்லவன் அப்படின்ற மாதிரி. பட் இந்த படத்துல அந்த லீட் கேரக்டரை கெட்டவனாவே முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த லீட் கேரக்டர் அவமானப்படுத்தப்படுறது அப்படின்றதுமே நிறைய இடங்கள்ல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எதனால அவன் மாறுறான் அப்படின்றதுமே ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு லாஜிக்கலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ராபரி சீன் வரும். அதை எடுத்த விதமும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஒன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் மொத்த கேமராவுமே எடுத்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அது மாதிரி டுவர்ட்ஸ் தி அந்த கிளைமேக்ஸ்ல ப்ரூஸ் வில்லிஸோட அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆகக்கூடிய அந்த ஒரு தருணமா இருக்கட்டும், உண்மையிலே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல ஆரம்பத்தில் எப்படி 2 பாட்டுக்கும் சொன்னனோ அதே தான் இதுக்கும் சொல்ல போறேன். ஏன்னா அந்த 2 பாட்டுல எப்படி புதுமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையோ, அதே மாதிரி இந்த பாட்டுலையுமே புதுமை அப்படின்றது இல்லவே இல்லை. அடிச்சு துவைச்ச கதையை தான் இந்த பாட்டுலையும் எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுமே விறுவிறுப்பா இல்லை. நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி லேக் தெரிஞ்சிச்சு. ஒரு விதமான போரிங்கான ஒரு படமா தான் இது நகர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்துக்கு இண்டிபெண்டன்ஸ்னு வச்சதுக்கான ஒரு லாஜிக்கே காமெடியா இருக்கும். ஆக்சுவலா ப்ரூஸ் வில்லிஸை ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனாலே இந்த படத்தை இண்டிபெண்டன்ஸ் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டமேனிக்கு இவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே பெருசா இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்ல காட்டினாங்களா அந்த அளவுக்கு புதுமையா கூட வேற எந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸும் காட்டவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. ஆனா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் ஹெவியா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.